நம்முடைய இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சுபேர். இப்போ அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இது 2-3 நாட்களாகவே அரசியல் களத்தில் பிரதானமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. காரணம், இங்கேருந்து தலைவர்கள் எல்லாருமே டெல்லிக்கு போய் பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது ஒரு வியூகம், இதை வேறு மாதிரி புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் அப்படிங்கிற கருத்துக்களும் பொது வழியில் இருக்குது. அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அப்படி என்னதான் நடக்குது? இல்ல, அதிமுக கூட்டணின்னு சொல்றத காட்டிலும் என்டிஏ கூட்டணி அப்படிதான் பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு அணி அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துது, டெல்லியில கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியாது அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அப்ப இந்த கட்சிக்குள் இந்த அணிக்குள் வேற கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இறுதி கட்டமாக விஜயோடு பேசுவதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு மீண்டும். இல்லையா? ஆனா தாவேகா தரப்புலயும் சொல்லிட்டாங்க, அதிமுக தரப்புல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவுபடுத்திட்டாரு இல்லையா? திரும்பவும் ஏன் இந்த பேச்சு வரணும்? அதிமுக தரப்புல சொல்லிட்டாங்க, பாஜக தரப்பில்னு சொல்லலையே. கூட்டணி யார் முடிவு பண்றது? இப்ப அதான் நீங்க சிக்கல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தானே தமிழகத்துல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. டெல்லியில இருந்து வரக்கூடிய அந்த பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பாஜக டெல்லி தலைவர்களோ யாருமே இங்க சொல்லலையே. இங்க டபுள் இன்ஜின் சர்க்கார், என்டிஏ சர்க்கார் தான் சொல்றாங்க. திரும்ப திரும்ப அவங்க அதான் சொல்றாங்க. இப்ப அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கு இவங்க போயிருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க முடிவாயிருச்சு. தொகுதியில் மட்டும்தான் இப்ப பிரிக்கிறதுல இருக்கு. தொகுதிகளை பிரிப்பதற்கு இங்க ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. பியூஷ் கோயல் ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அவரே இதை முடிச்சுடுவார் இந்த பேச்சுவார்த்தையை. ஆனா இவர் டெல்லி வரைக்கும் போறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி எல்லா தலைவரும் போறாங்க. எடப்பாடி பழனிசாமி போறாரு, டிடிவி தினகரன் போறாரு, அன்புமணி ராமதாஸ் போறாரு அப்படின்னா இந்த கூட்டணியே வேற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாமாங்கிற ஒரு மறுபரிசீலனை செய்யற மாதிரியாதான ஒரு தோற்றம் தோணுது. என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க? அதான் கடைசி கட்டமாக விஜய் கொண்டு வரலாம். இப்ப டெல்லி மும்பை போயிருக்கிற விஜய் மும்பை ஒரு முக்கியமான தொழிலதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை கொண்டு வருவதற்கு இறுதி கட்டமான ஒரு முயற்சியை பாஜக எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் போகுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி ஒத்து போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவங்க கூட்டணியில பிரச்சனை இல்லை அப்படின்னா தொகுதிக்கான நம்பர்ஸ் உடனே அறிவிச்சிருப்பாங்க. இப்ப அந்த நம்பர் அறிவிக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை. மேஜர் பார்ட்டிங்கிறது 3 தான் இருக்காங்க, அதிமுக, பாஜக, பாமக. மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில கூட இழுபறியாக இருந்ததை பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஒன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து அவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 3 கட்சி அங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இழுபறி அப்படிங்கிறது அவங்க இந்த கூட்டணி போதாது, திமுக இழுத்துவதற்கு இந்த கூட்டணி பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அதற்காக வேற வேற முயற்சிகளை செய்யறாங்க. இன்னைக்கு கூட ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல, தமிழ்நாட்டில் தேர்தலை தள்ளி வைக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப ஏதோ ஒரு முயற்சியை பாஜக மேல இருந்து எடுக்கிறது அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. நன்றி திரு சுபர். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. அதிமுக கூட்டணி அந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் டெல்லியில் தீவிரமாக இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ஒரு தகவல்கள், முக்கிய தகவல்கள் இருக்கிறது. அப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளே அப்படி என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்பொழுது அரசியல் மட்டத்தில் பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அது பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை பார்த்தோம். இந்த சிறப்பு தொகுப்பில் அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாங்க. அனைவர்களுக்கும் நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.